Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, first term, science, unit 1, organ systems. அதில் part 3 பார்க்க போகிறோம். part 3ல பார்த்தீங்கன்னா excretory system பார்க்க போகிறோம். அடுத்தது nervous system பார்க்க போகிறோம். இப்போ first one பார்த்தீங்கன்னா excretory system. Excretory system removes the waste products from the body. கழிவு நீக்க மண்டலம் உடல்ல இருந்து கழிவு பொருள்களை வெளியேற்றுது. It also regulates water and electrolyte balance. இது நீர் எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலையை ஒழுங்குபடுத்துது. Kidneys, lungs, liver and skin together function as excretory organs. Kidneys அப்படின்னா சிறுநீரகங்கள், lungs நுரையீரல்கள், liver கல்லீரல், skin தோல். இது சிறுநீரகங்கள், நுரையீரல்கள், கல்லீரல், தோல் ஆகியவை இணைந்து கழிவு நீக்க உறுப்பா செயல்படுது. Excretory system consists of the following. இந்த கழிவு நீக்க மண்டலம் 3 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. கிட்னிஸ் சிறுநீரகங்கள், யுரேட்டர் சிறுநீர் குழாய், தேர்ட் யூரினரி பிளேடர் சிறுநீர்ப்பை. இப்போ மறுபடியும் தமிழில் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கழிவு நீக்க மண்டலம் உடல்லேருந்து கழிவு பொருட்களை வெளியேற்றுது. இது நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலையை ஒழுங்குபடுத்துது. சிறுநீரகங்கள், நுரையீரல்கள், கல்லீரல், தோல் இணைந்து கழிவு நீக்க உறுப்பா செயல்படுது. இந்த கழிவு நீக்க மண்டலம் 3 பகுதிகளை உடையதா இருக்கு. சிறுநீரகங்கள், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை. கிட்னிஸ் சிறுநீரகங்கள். The kidneys filter the blood to remove waste and produce urine. இந்த சிறுநீரகங்கள் இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுகின்றன. நம்ம யூரின் போகிறோம் தானே, அதுதான். The kidneys are a pair of dark red bean-shaped organs placed behind the abdomen on either side of the vertebral column. சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா அது இணையாக இருக்கும், ஒரு ஜோடியா பேர். அது அடர்ந்த சிவப்பு நிறத்தில், இதை பாருங்க, இது மாதிரி அவரை விதை வடிவத்தில் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா அப்டமன் அப்படின்னா வயிற்று பகுதி, அடிவயிறு பகுதின்னு சொல்கிறதுன்னு இருக்கும். அடிவயிற்றினுடைய பின்பகுதியிலையும் முதுகெலும்பு தொடரினுடைய இரு பக்கங்களிலும் இருக்கும். The average adult kidney measures about 12 cm in length, 6 cm in width and 3 cm in thickness. இது பார்த்தீங்கன்னா சராசரியாக இந்த வயசு வந்தவங்க இருக்காங்க, நல்ல வயதானவர்கள், அவங்களுக்கு இந்த சிறுநீரகத்தினுடைய அளவு 12 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் 3 சென்டிமீட்டர் தடிமனும் உடையதா இருக்கும். ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோயர் தென் த லெஃப்ட் கிட்னி. இந்த ரைட் கிட்னி இருக்குது தானே, அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாவே தெரியும். இந்த லெஃப்ட் கிட்னியை காட்டிலும் இந்த ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே அப்படியே இருக்கும் பாருங்க, சற்று கீழே இருக்கும். ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை எ ஃபைப்ரஸ் மெம்பரைன் கால்ட் கேப்சூல். இது இந்த 2 கிட்னியும் கேப்சூல்னு சொல்லக்கூடிய சவ்வுனால சூழப்பட்டுள்ளது. The kidneys are made up of millions of excretory units called nephrons, which are the structural and functional units of the kidneys. இந்த சிறுநீரகங்கள் நெஃப்ரான்கள் என்று அழைக்கக்கூடிய பல மில்லியன் சிறுநீர அலகுகள், சின்ன வேறு மாதிரி இருக்கும், அதுதான் அலகுகள் சொல்லுவோம், அதனால ஆனது. இதுதான் இவை சிறுநீரகங்களின் அமைப்பு செய்ய அலகுகள் ஆகும். இந்த படத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தது
யுரேட்டர்ஸ். யுரேட்டர்ஸ் அப்படின்னா சிறுநீர் குழாய். இதோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதோ இங்கே இருக்கு பாருங்க, இப்படி வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிறுநீர் குழாய். 2 ureters connect the kidneys with the urinary bladder. இதில் 2 சிறுநீர் குழாய்கள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் குழாயோட இணைஞ்சிருக்கா பாருங்க. பாருங்க, இந்த 2 சிறுநீர் குழாய்கள் வந்து இந்த சிறுநீரகங்களோட இணைஞ்சு இருக்கு. அதே மாதிரி இது பாருங்க, இந்த இடத்துல வந்து 2 சிறுநீர் குழாய்கள் வந்து சிறுநீரகங்கள் இருக்குதானே, இது வழியாக தான் வரும், சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன. ஒவ்வொரு சிறுநீரகங்களும் இங்கேருந்து உருவான சிறுநீர் இருக்குதானே, அது சிறுநீர் குழாய் வழியாக வந்து இந்த சிறுநீர் பையை வந்து அடையுது. இது பீட்ரூட் வடிவ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிறுநீர் பை. தேர்ட் ஒன் வந்து யூரினரி பிளாடர், சிறுநீர் பை. It is sac-like in shape and acts as a temporary storage organ of urine. இது பை போன்ற அமைப்புடைய இது தற்காலிகமான சிறுநீரை சேமித்து வைக்கும் உறுப்பு ஆகும். Urine entering the urinary bladder from the ureter slowly fill the hollow space inside the bladder. இது வந்து சிறுநீர் குழாயிலேருந்து மெதுவாக சிறுநீர் பை வந்து அடையும். இது இந்த சிறுநீர் வந்து அந்த சிறுநீர் பை இருக்குதானே பாரு, இதை வந்து இந்த வெற்றிடத்தை வந்து அடையும். அப்புறம் இங்கேருந்து என்ன ஆகும், இந்த சிறுநீர் புறவழி வழியாக வெளியே வரும். அதுதான் நம்ம வந்து யூரின் போகிறோம். யூரின் இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் தி பாடி த்ரூ த யுரத்ரா. இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ யூரின் வந்து இந்த பேக்கில் ஃபில்லப் ஆச்சுன்னா இந்த யுரத்ரான் இருக்கு பாரு, இதுக்கு வந்து சிறுநீர் புறவழி, நம்ம யூரின் போகிறோம் தானே, அதுதான், அது வழியாக வெளியே வரும். இப்போ மறுபடியும் இந்த பிக்சரை சொல்கிறேன் பாருங்கள். ரைட் கிட்னி வலது சிறுநீரகம், லெஃப்ட் கிட்னி இடது சிறுநீரகம், யுரேட்டர் சிறுநீர் குழாய், இதுதான் வந்து சிறுநீர் பை யூரினரி பிளாடர், யுரேத்ரா சிறுநீர் புறவழி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 5th ஒன், நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம். Nervous system is an integration of nerves and they are composed of specialized cells called neurons. நரம்பு மண்டலம்னா சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களான, செல்ஸ்னா செல்களான நியூரான்களை கொண்ட நரம்புகள் ஒருங்கிணைந்த அமைப்பு தான் வந்து நரம்பு மண்டலம். The human nervous system is divided into the following. மனித நரம்பு மண்டலம் வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS சொல்லுவோம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் PNS. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா மைய நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா பிரிவு நரம்பு மண்டலம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. நரம்பு மண்டலம்ன்றது சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களை கொண்ட நரம்புகளை ஒருங்கிணைந்த அமைப்பு. இந்த நரம்பு மண்டலம் வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பிரிவு நரம்பு மண்டலம். இதில் டூ யூ நோ நான் சொல்ல மறந்துட்டேன், கவனிங்க. Every minute kidneys receives approximately 1.250 liter of blood. ஒவ்வொரு நிமிஷமும் சிறுநீரகம் வந்து தோராயமாக 1 லிட்டர் 1.25 லிட்டர்னு சொல்லலாம், 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர் ரத்தத்தை வந்து பெறுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரெயின், the spinal cord and the nerves. மைய நரம்பு மண்டலம் வந்து மூளை, இதுதான் மூளை, இந்த பகுதி தான் மூளை. இது வந்து தண்டுவடம், இங்கே இருக்கிற உள்ள வந்து சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும், அதை உள்ளடக்கியது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறது பிரெயின்.
நம்ம பிரெயின் வந்து தலைக்கு உள்ளே இருக்குதுன்னு அது பார்க்க முடியுமா? முடியாது. அது பாதுகாப்பாக உள்ளே இருக்கு. We use our brain to think, read and write. நம்ம மூளை வந்து நினைவு கூறுதல், படித்தல், எழுதுதல் போன்றவற்றிற்காக பயன்படுத்துகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோன்னு சொல்கிறோம்னா அதுதான். மூளையில் நல்லா ஏற்றிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அதுதான். The brain is covered by 3 membranes called meninges. மூளை வந்து 3 உறைகள்னால சூழப்பட்டுள்ளது. இந்த மூளை வந்து 3 உறைகள்னால சூழப்பட்டுள்ளது. அதுக்கு வந்து அது என்னென்னு சொல்லலாமா? அதுக்கு வந்து மெனிஞ்சியஸ்ன்னு சொல்லுவோம். They are dura mater, arachnoid membrane and pia mater. Dura mater, arachnoid mater, pia materன்னு 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. அதுக்கு தான் என்ன பேரு? மெனிஞ்சியஸ்னு பேரு. The meninges protect the CNS from mechanical shock. மெனிஞ்சியஸ் வந்து இந்த மைய நரம்பு மண்டலத்தில் எந்த ஒரு அதிர்வுலேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் வந்து கிரேனியம் அல்லது மண்டை ஓடு இருக்குது. நீங்கள் தலையை இப்படி தொட்டு பாருங்கள், இப்படி நல்ல கல்லு மாதிரி இருக்குது பாரு. அது வந்து அதுக்கு தான் வந்து எலும்பு பெட்டகம்னு பேர். அதுக்குள்ளே தான் வந்து மூளை வந்து பாதுகாப்பாக இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ். இது 8 அசையா எலும்புகளால் ஆனது. The brain is made up of millions of functional units called neurons. பல மில்லியன் அலகுகளான நியூரான்கள்னால மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படி பார்த்தா இந்த இடத்துல இப்படி கிளையா இப்படி இப்படி இருக்கும். அதுக்கு தான் பேர் என்னது? இப்படி பாருங்க, இப்படி இப்படி இப்படின்னு இருக்கும். இதில் நிறைய கிளையா இப்படி இப்படி இப்படின்னு இருக்கும், சின்னதாக. அது பல மில்லியன் நியூரான்களால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. மடி சொல்கிறேன், நம்ம மூளை வந்து நினைவு கூறுதல், படித்தல், எழுதுதலுக்காக பயன்படுத்துகிறோம். மூளை 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. அது டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பயா மேட்டர். இந்த 3 சேர்ந்தது தான் வந்து மெனிஞ்சியஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மூளை பார்த்திங்கன்னா இந்த மெனிஞ்சியஸ் வந்து மைய நரம்பு மண்டலத்தை வந்து அதிர்வுலேருந்து பாதுகாக்குது. இந்த மூளை பார்த்திங்கன்னா கிரேனியம் அல்லது மண்டையோடு எலும்பு பெட்டகத்துக்குள்ள பாதுகாப்பாக இருக்குது. இதில் 8 அசையா எலும்புகள் இருக்குது. பல மில்லியன் அலகுகளான நியூரான்கள்னால தான் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ். நம்மளுடைய மனித மூளை வந்து 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. ஃபோர் பிரெயின் அப்படின்னா முன்மூளை, மிட் பிரெயின் நடுமூளை, ஹிண்ட் பிரெயின் பின்மூளை. ஃபோர் பிரெயின் அப்படின்னா முன்மூளை. த ஃபோர் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். இந்த முன்மூளையில் வந்து பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அதனால் ஆனது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். இதுதான் மூளையினுடைய மிகப்பெரிய பகுதி. இட் இஸ் சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. இது மனித நினைவாற்றலை, நம்ம ஏதாவது படித்தோம், ஏதாவது நிகழ்ச்சினா நினைவில் வச்சுக்கணும் தானே, அதனுடைய மையமாக இருக்கு. Do you know average weight of human brain is 1.300 kg. மனித மூளையினுடைய சராசரி எடை வந்து 1300 கிலோகிராம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிட் பிரெயின். மிட் பிரெயின்னா நடுமூளை. இட் லைஸ் பிஹைண்ட் தி சிரப்ரம். இந்த நடுமூளை வந்து பெருமூளையினுடைய பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இட் கோஆர்டினேட்ஸ் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இது உடலின் தசைகளின் இயக்கத்தை வந்து ஒருங்கிணைக்கிறது. இட் ரெகுலேட்ஸ் விஷன், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர். இட் ரெகுலேட்ஸ் விஷன், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர். இது உடலுடைய
சமநிலையை பராமரிக்குது. என்னென்னா விஷன், பார்வை, இது பார்த்தல், கேட்டல், தூங்குதல், அப்புறம் வந்து உடலுடைய வெப்பநிலையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துது. அடுத்தது ஹின்பிரெயின் அப்படின்னா பின்மூளை. The hindbrain comprises of pons and medulla oblongata. பின்மூளை வந்து பான்ஸ் மற்றும் முகுலத்தால் ஆனது. அப்ளாங்கேட்டா, மெடுலா அப்ளாங்கேட்டா அப்படின்னா முகுலம் சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு த பிரெயின் ஸ்டெம். இது வந்து மூளை தண்டுன்னு சொல்லறோம். இட் இஸ் கால்டு விட்டல் நாட் because it controls breathing, heartbeat and other involuntary muscles. இதுக்கு வந்து முக்கிய முடிச்சுன்னு சொல்கிறோம் இந்த பின்மூளைக்கு, ஹின்பிரெயினுக்கு. ஏன்னா சுவாசிக்கிறதுக்கு, இதய துடிப்புக்கு, பிற தன்னிச்சையற்ற தசைகளோட இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்துறது வந்து இந்த ஹின்பிரெயின். முகுலம் கூட சொல்லலாம். இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு தி ஸ்பைனல் கார்டு. இது வந்து இந்த மூளையினுடைய தண்டுவடை இருக்குது தானே, அதோட இணைஞ்சிருக்கு. இப்போ நான் படத்தை காமிச்சு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செரிப்ரம் அப்படின்னா மூளை, இதுதான் பெருமூளை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, செரிபிலம் அப்படின்னா சிறுமூளை. அடுத்தது வந்து தலாமஸ். இதோ இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தியா, அதுக்கு தலாமஸ் தான் சொல்லுவோம். ஹைப்போதலாமஸ், இதோ இந்த இடத்துல சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹைப்போதலாமஸ். பாருங்கள், இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பான்ஸ். இந்த லேவண்டர் கலரில் கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் மெடுலா அப்ளாங்கெட்டா. இதுக்கு தலாமஸ் சொல்லுவோம், இதுக்கு ஹைப்போதலாமஸ் சொல்லுவோம். செரிபிலியம் அப்படின்னா சிறுமூளை. இந்த பான்ஸும் மெடுலா அப்ளாங்கெட்டான்னா முகுலம் சொல்லுவோம். இது சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம். அப்புறம் ஸ்பைனல் கார்டு, தண்டுவடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மறுபடியும் இந்த படத்தை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். முன்மூளை, பின்மூளை, சிறுமூளைன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மூளைத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இந்த பெருமூளையினுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. இந்த முன்மூளையானது பெருமூளை அப்படின்னு சொல்லுவோம். இதில் தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ரெண்டு பகுதியினால் ஆனது. இதை பாருங்க, இது ரெண்டும் ஆனது தான் பெருமூளை, முன்மூளை. இதுதான் வந்து மூளையினுடைய மிகப்பெரிய பகுதி. இது மனித நினைவாற்றலின் மையம். இது என்னென்னலாம் செயல்படுதுன்னா புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரண காரியம், இதெல்லாம் அறியறதுக்கு வந்து இந்த முன்மூளை பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா செரிபெல்லம் அப்படின்னா சிறுமூளை, நடுமூளைன்னு சொல்லுவோம். இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது எதுக்குன்னா இது பெருமூளையினுடைய பின்பகுதியில் இருக்குது. இது வந்து உடலினுடைய தசையின் இயக்கத்தை ஒருங்கிணைக்குது. அப்புறம் உடலினுடைய சமநிலையை, வெப்பத்தை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு இது பராமரிக்குது. அடுத்தது பார்க்க போகிறது பின்மூளை. இது மூளைத்தண்டுன்னு கூட சொல்லுவாங்க, பிரெயின் ஸ்டெம். இதில் என்ன அப்படி அடங்கியிருக்குன்னா பான்ஸ், மெடுலா அப்ளாங்கேட்டா அப்படின்னா பான்ஸ் மற்றும் முகுலத்தினால ஆனது. இதுக்கு என்ன சொல்லுவோம்னா பிரெயின் ஸ்டெம், மூளைத்தண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் முக்கிய முடிச்சுன்னு சொல்கிறோம். அப்புறம் இது சுவாசம், இதய துடிப்பு. பாருங்கள், இதுதான் சுவாசம், இதய துடிப்பு, பிற தன்னிச்சையற்ற தசைகளோட இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்துறது தான் இந்த லேவண்டர் கலரில் இருக்கிற பிரெயின் ஸ்டெம். இது எதோட இணைஞ்சிருக்கு பாருங்க, ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அப்படின்னா தண்டுவடம்னு சொல்லுவோம். இதுதான் முதுகெலும்போடு அப்படியே வரும். இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Do you know the brain needs a continuous supply of oxygen for better functioning? இப்போ மூளை சிறப்பாக செயல்படுறதுக்கு தொடர்ச்சியாக ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்போ தான் பிரெயின் வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். The brain loses the ability to function when it does not get oxygen for more than 4 minutes. தொடர்ந்து 4 நிமிஷத்துக்கு மேலே
ஆக்சிஜன் கிடைக்கலனா மூளை வந்து தன்னுடைய செயல்பாட்டை வந்து இழந்துடும். Enough sleep and healthy food increases the efficiency of our brain. சரி, மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன வேணும்னா நல்ல தூக்கம், அப்புறம் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டோன்னா அந்த மூளையினுடைய செயல்பாடு திறனை அதிகரிக்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்க போகிறது ஸ்பைனல் கார்டு. இதுதான் தண்டுவடம்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் எ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி பிரெயின். மூளையை சேர்ந்து இந்த மூளையோட சேர்ந்து தொடர்ச்சியாக வருது தானே, குழாய் போல இருக்க அமைப்பு தான் தண்டுவடம்னு சொல்கிறோம். இது பாருங்க, இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. நீங்கள் முதுகை தொட்டு பாருங்கள், நீளமாக ஒரு எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது முதுகெலும்பு, அதோட இந்த ஸ்பைனல் கார்டு இணைஞ்சு இருக்கும். அடுத்தது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், பரிவு நரம்பு மண்டலம், இன்னும் புற நரம்பு மண்டலம் சொல்லலாம். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் தி ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த தண்டுவடம் சொன்னோம் பார்த்தீங்களா பாடத்தில், அதுலேருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகள், நம்ம உடம்பு பூரா நரம்புகள், கையில் க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நரம்புகள் பிரிவு மண்டலத்தை உள்ளடக்கியது தான் வந்து பரிவு நரம்பு மண்டலம். நல்லா சொல்கிறேன் கேளுங்க. தண்டுவடத்திலேருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகள் பிரிவு மண்டலத்தை உள்ளடக்கியது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 பார்ட்ஸ். இந்த நரம்பு மண்டலம் வந்து 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், உடல் நரம்பு மண்டலம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். இப்போ பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கேரிஸ் சென்சேஷன் ஃப்ரம் தி ஆர்கன்ஸ் டு தி பிரெயின் அண்ட் டேக் மெசேஜஸ் ஃப்ரம் தி பிரெயின் டு தி ஆர்கன்ஸ் ஃபார் மூமெண்ட்ஸ். இப்போ உடல் நரம்பு மண்டலம் உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும், அந்த மூளை சொல்கிற செய்திகளை வந்து உறுப்புகளுக்கும் இயக்குவதற்கு கடத்துது. இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம், திடீர்னு ஒரு முள் வந்து குத்துது. அப்போ குத்துன உடனே அந்த உணர்வு வந்து டக்குன்னு போய் எங்கே போகுது, மூளைக்கு போகுது. உடனே அந்த மூளை என்ன சொல்லுது, ஒரு செய்தியை அனுப்புது. உடனே நீ என்ன பண்ணுற, அந்த கால் உறுப்பு மூலம், அந்த கையின் மூலமாக கீழே குனிஞ்சு அந்த முள்ளை எடு அப்படின்னு சொல்லுது. அது செய்தியை அனுப்புது. இதெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே நடந்துடும். சில நொடிகளே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். இதுதான் வந்து இந்த உடல் நரம்பு மண்டலத்தினுடைய வேலை. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் த நர்வஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. இது என்ன பண்ணும், தானியங்கு நரம்பு மண்டலம் உடலில் உள்ள உறுப்புகளுடைய நரம்புகள் எல்லாம், உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாம் கட்டுப்படுத்துது. பாருங்க, சொமேட்டிக் மசில் மூமெண்ட் அப்படின்றது தானே இந்த உடல் நரம்பு மண்டலம். இந்த உடல்லேருந்து அப்படியே உணர்வுகளை இந்த தண்டுவடத்து ஸ்பைனல் கார்டு வழியாக வந்து மூளைக்கு கொண்டு போகுது உணர்வுகளை. இந்த மூளை இருக்குது தானே, உடனே அந்த செயலை செய் அப்படின்னு ஒரு செய்தியை என்ன பண்ணுது, அப்படியே கொண்டு வந்து இதுக்கு அனுப்புது. அட்டானமிக் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா உடலில் உள்ளுறுப்புகள் இருக்குது தானே, அதில் நரம்புகள் இருக்குது தானே, பிளட் செல்ஸ், தைமஸ், லங்ஸ், லிவர், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது தான் வந்து இந்த அட்டானமஸ் நரம்பு மண்டலத்தினுடைய வேலை. இது உள்பகுதிகளை கட்டுப்படுத்துது, இது வெளிப்பகுதிகளை கட்டுப்படுத்துது. இப்போ இந்த லெசனில் வந்து எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.